இந்த சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் எ மோட்டார் சைக்கிள் இஸ் மூவிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஹவு லாங் டிட் இட் டேக் டு ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன் 400 மீட்டர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகுது. எவ்வளோ நேரத்தில் அதோடைய டார்கெட் 400 மீட்டரை ஃபினிஷ் பண்ணும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த 400 மீட்டரு எவ்வளோ நேரத்தில் ஃபினிஷ் பண்ணுவோம்னு கேட்டுருக்கு. இப்போ போன சம்மில் வந்து நமக்கு வந்து டைம் வந்து ஹவர்ஸ்லேயும் டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்லேயும் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கிலோமீட்டர் மீட்டராகவும் மாற்ற தேவையில்லை, ஹவர்ஸ் மினிட்டாகவும் மாற்ற தேவைப்படலை. ஆனால் இதில் என்ன அப்படின்னா 40 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? ஸ்பீடு 40 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரும் டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மாற்றி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5/18ங்கிறத மாற்றணும். கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்? வேறு ஒன்றும் இல்லை, 5/18 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டைம் கிடச்சிரும், கரெக்டாக மாறிடும். ஓகேங்களா? எப்படி 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? சரி, அதை எப்படி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹவு லாங் டிட் இட் டேக் டு ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன், டைம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இது மட்டும் ஞாபகமாக வச்சுக்கணும் நீங்கள் எப்போவுமே. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் என்ன வருது? 400 மீட்டர். சரிதானே? ஸ்பீடு வந்து என்னது? 40 கிலோமீட்டர். ஆனால் இது வந்து எதில் இருக்குது? மீட்டரில் இருக்குது. இது கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கிலோமீட்டர் வந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் இல்லையா? அதை 400/40 இன்ட்டு 5/18 இப்படி மாற்று. ஓகேங்களா? இப்போ 18 மேலே போயிடும், 5 கீழே வந்துடும். கரெக்டு தானே? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 கட் ஆயிரும். 5 8 சார் 40. இதில் 12 கட் பண்ணலாமா? 2 சார் 80. 8 ஓகேவா? பேலன்ஸ் இருக்குது, 18 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. 2 18 சார் 36. 36 என்னது? நமக்கு செகண்டில் வரும். ஏன்னா நம்ம தான் கிலோமீட்டர் பெர் மீட்டர் பை செகண்டாக மாற்றிட்டோம் இல்லையா? அப்போ நம்ம டைம் வந்து செகண்டில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இன்னொரு சம் பார்க்கலாமா?